Dear student, welcome back my channel. Today in this class I am going to explain physical properties of amine. Physical properties of amines. In physical properties of amine, first one என்ன பார்க்கலாம்னா state. State na solid state, liquid state and gaseous state. So first one lower amine. Lower amines are in gaseous state. Gaseous state. Lower amine na என்னன்னு பாத்தீங்கன்னா for example CH3 NH2. This is the methyl amine. Then second CH3 CH2 NH2. This is ethyl amine. இது எல்லாமே எப்படி இருக்கும்னா gaseous stateல இருக்கும். அதாவது lower amine. Lower amineனா number of carbons கம்மியா இருக்கும். ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, இங்க வந்து ரெண்டு கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த கார்பன் நம்பர்ஸ் வந்து கம்மியான செயினை லோவர் அமின் சொல்லுவோம். ஸோ இந்த லோவர் அமின்ஸ் எதா இருக்கும்னா கேஸ் ஸ்டேட்ல இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த நம்பர் 3 ப்ரொப்பைல் அமின் CH3 CH2 CH2 NH2. இந்த ப்ரொப்பைல் அமின் தென் பியூட்டைல் அமின் CH3 CH2 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 NH2. இந்த பியூட்டைல் அமீன், இப்போ ப்ரொப்பைல் அமீன் பியூட்டைல் அமீன் கார்பன் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவருடைய மாலிகுலர் மாஸும் இன்க்ரீஸ் ஆகும். அவர் லோ மாலிகுலர் மாஸாக இருக்கும்போது அது கேஸ் ஸ்டேட்டாக இருக்குது. இப்போ மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கார்பன் செயின் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். Liquid form, then more than 4, that means pentylamine, then the hexylamine, pentylamine, more than 4, அதாவது 4க்கு மேல 5 amine 5 கார்பன் செயின் ஆர் 6 ஹெக்ஸைலமின் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா வேக்சி சாலிட் கிறிஸ்டலைன்ல இருக்கும். சாலிட் கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் கேஸ் ஸ்டேட் 3 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ அமீன்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் அமீன்னா கார்பன் நம்பர் கம்மியா இருக்கிற அமீன். கார்பன் நம்பர் கம்மியா இருக்கிற அமீன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா கேஸ் ஸ்டேட்ல இருக்குது. இந்த கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, மாலிகுலர் மாஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. தென் அகைன் அது வந்து 3 and 4 செயினை சொல்லலாம். தென் 5 and 6 இதுக்கு மேல உள்ளது எல்லாமே சாலிட் ஸ்டேட்ல இருக்குது. தென் இந்த இந்த லோவர் அமீன் மெத்தில் அமீன் எத்தில் அமீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆர்டர் எப்படி இருக்கும்னா ஃபிஷ்ஷி ஆர்டரா இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிலின்னா அரோமேட்டிக் அமீன். அனிலின் எப்படி இருக்குதுன்னா கலர்லெஸ்ஸா இருக்கு. இதோட பியூர் ஃபார்ம் இது ப்ரிப்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குதுன்னா கலர்லெஸ்ஸா இருக்குது. ஃபர்தரா என்ன செய்யுதுன்னா இது அட்மாஸ்பியரிக் ஆக்சிடேஷன், அதாவது due to the atmospheric oxidation, it will be formed the color கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட் அண்ட் ஆர்டர்னு ஒரு டாபிக் எடுத்தோம்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நம்ம என்சிஆர்டி புக்ல. நெக்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா சாலியபிலிட்டி.
Second, solubility. Solubility பார்க்கும்போது first வந்து lower amine. Lower amine means methylamine. For example, methylamine. CH3N hydrogen. This is the methylamine. This is also primary amine. Then secondary amine. The next one is a tertiary amine. Three amines பற்றி discuss பண்ண போறோம். Solubility, primary amine, it will be dissolved in the water. Secondary amine is dissolved in the water. Tertiary amine also dissolved in the water. அப்போ டிசால்வ் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்தீங்கன்னா வாட்டர் மாலிகுலோட ஃபார்முலா ஹைட்ரஜன் தென் ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. தென் திஸ் நைட்ரஜனுக்கும் இந்த ஒரு ஹைட்ரஜனுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா வாட்டர்ல வந்து ஈஸியா டிசால்வ் ஆகுது. தென் செகண்ட் பார்த்தோம்னா இங்கேயுமே இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. தென் இந்த நைட்ரஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவும் என்ன பண்ணுதுன்னா வாட்டர்ல வந்து என்ன செய்யுது, டிசால்வ் ஆகுது. தென் டெர்ஷியரி அமீன் பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜன் இடையிலையும் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவும் என்ன செய்யுதுன்னா வாட்டர்ல டிசால்வ் ஆகுது. ஸோ இப்போ வாட்டர்ல டிசால்வ் ஆகுற நேச்சர் பார்த்தீங்கன்னா இங்க பிரைமரி அமீன்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ இது வந்து டிசால்வேஷன் வந்து அதிகமாக இருக்கும். செகண்டரி அமீன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ பிரைமரி அமீனை கம்பேர் பண்ணும்போது செகண்டரி அமீன் லிட்டில் லெஸ் டிசால்வ் இன் வாட்டர். டெர்ஷியரி அமீன்ல ஹைட்ரஜனே இல்லை. ஸோ இதோடைய டெண்டன்சி வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகிறது ரொம்ப லோவா இருக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் த சாலியபிலிட்டின்னு பார்த்தோம்னா பிரைமரி அமீன் ஹையரா இருக்கும், செகண்டரி அமீன் தென் டெர்ஷியரி அமீன். இதான் வந்து ஆர்டர் ஆஃப் த சாலியபிலிட்டி. ரீசன் பார்த்தீங்கன்னா பிரைமரி அமீன்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, செகண்டரி அமீன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, டெர்ஷியரியில ஹைட்ரஜன் ஆட்டமே கிடையாது. ஸோ அதுக்கு சாலியபிலிட்டி ஆர்டர் பிரைமரியில் அதிகமாகவும் செகண்டரி அண்ட் டெர்ஷியரியில் டிசால்வேஷன் இருக்குது. இது ஜெனரல் ஃபேக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. இப்போ ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. இது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா லோவர் அமீனை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஹையர் அமீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த CH3 குரூப் இருக்கிற இடத்துல ஒரு CH2 CH3 இந்த மாதிரி ஒரு பல்க் ஹைட்ரோ கார்பன் குரூப் ஒரு அமீனோட இருக்கும்போது அதோடைய டிசால்வேஷன், அதோடைய சாலியபிலிட்டி நேச்சர் எப்படியா இருக்கும்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இந்த ஹைட்ரோ கார்பன் குரூப் ஆல்வேஸ் ஹைட்ரோபோபிக் இன் நேச்சர். ஹைட்ரோபோபிக் இன் நேச்சர்னா வாட்டரை வந்து என்ன செய்யாதுன்னா லைக் பண்ணாது, வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகாது. ஸோ அப்போ இந்த லென்த் செயின் இன்க்ரீஸ் ஆக வாட்டர்ல டிசால்வ் ஆகிற கெப்பாசிட்டி ரொம்ப குறையும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலியபிலிட்டி கம்பேர் வித் த ஆல்கஹாலோட கம்பேர் பண்ணும்போது இன் அவர் NCERT book has given the one example butanol and butane amine. butanol பார்த்தீங்கன்னா CH2 CH2OH. This is the butanol. Then butyl amine CH2 NH2. இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இங்க இருக்குது, இங்க வந்து நைட்ரஜன் இருக்குது. ஆக்சிஜனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 3.5, நைட்ரஜனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 3. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில ஹையரா இருக்குது. ஸோ அந்த டைபோல் மூமெண்ட் ஃபார்ம் ஆகுறது ஆல்கஹால்ல அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு த நைட்ரஜன். ஸோ ஆல்கஹால் என்ன செய்யுதுன்னா வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகுது, அதிகமாக டிசால்வ் ஆகும். இந்த அமீன் குரூப் வந்து டிசால்வ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள்ல சேம் மாலிகுலர் மாஸ், சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள்ல
alcohol or amine, which one is a highly dissolved in water னு கேட்டாங்கன்னா alcohol is a highly dissolved in the amine. NH குரூப்பை விட அமீன் குரூப்பை விட ஆல்கஹால் அதிகமாக வாட்டரில் டிசால்வ் ஆகும். ரீசன் டியூ டு த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். ஆக்சிஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, நைட்ரஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதை கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்குது. ஸோ ஆல்கஹால் ஈஸிலி டிசால்வ் இன் த வாட்டர். இது வந்து செகண்ட் பாயிண்ட். சாலிபிலிட்டியில் இந்த 2 பாயிண்ட்டும் தெரியணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாய்லிங் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் சாலியபிலிட்டி. அதே மாதிரி தான் இப்போ பிரைமரி அமீன் பார்க்கும்போது 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி இருக்குதுன்னா CH3 நைட்ரஜன் hydrogen and hydrogen, then again CH3 nitrogen hydrogen then hydrogen. இப்போ இது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் இடையில இருக்கும். தென் இந்த நைட்ரஜனுக்கும் CH3 இந்த நைட்ரஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் கிடைக்கும். ஸோ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் பிரைமரி அமீன்ல இங்க வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் அதிகமாக இருக்கும். தென் செகண்டரி அமீன் பார்த்தீங்கன்னா CH3 ஒரே ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஸோ இந்த மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் பிரைமரியை விட குறைவாக இருக்கும். தென் டெர்ஷியரி அமீன் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஹைட்ரஜன் பாண்டே கிடையாது. அப்ப இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இதுல வந்து இருக்காது. ஸோ அதுல வந்து வீக் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்ல தான் வந்து மாலிகுல்ஸ் வந்து கம்பைன் ஆகியிருக்கும். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் ஆல்ரெடி வி நோ தட் ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் a strong bond. ஸோ பிரைமரி அமீன் ஹைலி பாய்லிங் பாயிண்ட், தென் செகண்டரி அமீன், தென் டெர்ஷியரி அமீன். தென் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிரைமரி அமீன் இஸ் a high boiling point, secondary amine and tertiary amine boiling point. அதே போல solubility primary amine, secondary amine, tertiary amine. ரீசன் ரெண்டுக்குமே வந்து ஹைட்ரஜன் பாண்ட் தான். பாய்லிங் பாயிண்ட் solubility ஹைட்ரஜன் பாண்ட் இட் இஸ் கம்பைன்ட் வித் த ஆக்சிஜன். ஆக்சிஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்றதுனால solubility இதுல அதிகமாக இருக்கும். தென் கம்பேரிசன் வித் ஆல்கஹால் அண்ட் அமீன் பார்த்தீங்கன்னா சாலியபிலிட்டியில் ஆல்கஹால் அதிகமாக இருக்கும், NH2 கம்மியாக இருக்கும். த ரீசன் ஆல்ரெடி ஐ டோல்ட். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.